வணக்கம் சார். வணக்கம். செல்வம், அந்த செல்வம் தான் எங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு தேவை. ஆனால் தேவைக்கும் அதிகமாக ஒரு செல்வம் எங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா எங்களுக்கு இந்த சாவித்திரி நூலில் இருந்து சில வரிகளை எங்களுக்கு சொன்னீங்கன்னா நாங்கள் அன்றாடம் அதை பயன்படுத்திக்கிறதுக்கு ஒரு உபயோகமாக இருக்கும் சார். ஆனால் அந்த கேள்வியை இன்னைக்கு ஏன் நான் கேட்குறேன் அப்படின்னா, இன்னைக்கு மார்ச் 1 சுபிட்ச தினம். இந்த நாளில் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது சார். அதனால் இன்னைக்கு சாவித்திரியிலிருந்து சில வரிகளை எங்களுக்கு சொன்னீங்கன்னா எங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் சார். செல்வ வளம், சாவித்திரிங்கிற மகா மந்திர நூலே செல்வம் தான். அந்த நூலில் உள்ள அத்தனை கேரக்டர், அதில் உள்ள கதாநாயகியான நம்முடைய தெய்வீக அன்னையும் செல்வம் தான். நமக்கு கிடைச்ச மகாபிரபு ஸ்ரீ அரவிந்தரும் செல்வம் தான். அவர்கள் நமக்கு செல்வம் என்று காட்டியதெல்லாம் சுலபம். எந்த மலர்களை பயன்படுத்தினால் செல்வம், நம்முடைய வீடுகளை எப்படி பராமரித்தால் செல்வம், நம்முடைய தொழிலை எப்படி நடத்தினால் செல்வம், நம்முடைய குணங்களும் எண்ணங்களும் எப்படியெல்லாம் இருந்தால் செல்வம் என்று எவரும் சொல்லாத மிக உயர்ந்த ஆன்மீக ரகசியங்களை நமக்கு சொன்னார்கள். அதையெல்லாம் நாம் நடைமுறையிலே பலனாக பெற்றவர்கள் நாம். ஆனாலும் சாவித்திரியிலே சில வரிகளை படிக்கிற பொழுது செல்வத்தை கொடுப்பதோடு குடும்ப மகிழ்ச்சிகளை தருவதோடு நோய் நொடிகள் இல்லாத ஒரு ஆரோக்கியமான உடலை நமக்கு தருகிறது. இதை பற்றிய சாவித்திரியிலே இருக்கிற வரிகளை நாம் நாள்தோறும் பாராயணம் செய்தால் நம்முடைய வாழ்வு சாதாரண செல்வம் இல்லை, பரிபூர்ணமான செல்வத்தை நாம் பெற்றுவிட முடியும். 3வது பக்கத்திலேயே தொடங்குகிறார். தி பெர்சிஸ்டன்ட் த்ரில் அப்படிங்கிற வார்த்தை என்ன அர்த்தம்னா, அழியாத தொடர்ந்து ஒரு ஆனந்தம் நம்ம வாழ்க்கையில் வரணும்ல. இந்த வார்த்தையை பயன்படுத்தின ஆனந்தம் தொடர்ந்து அழிவில்லாமல் வந்துகிட்டே இருக்கும். தி பெர்சிஸ்டன்ட் த்ரில். அடுத்து டிரான்ஸ்ஃபிகரிங் டச், பொன்னொழி வீசும், ஊடுருவும், தொடும் நம்மளை. பொன்னொழினா என்ன? சகல ஐஸ்வர்யத்தினுடைய பிரவாகமான ஊற்று அது. அது நம்மளை தொடுங்கிறார். டிரான்ஸ்ஃபிகரிங் டச். அடுத்து பெர்சுடட் தி இனட் பிளாக் அப்படின்னு ஒரு வரி. தடுக்க முடியாத, முதல்ல அது முக்கியம். செல்வம் வருதுன்னா தடுக்கக்கூடாது. தடை செய்ய முடியாத, உறுதியான, அசையாத சாவித்திரி நம் பக்கம் இருந்தால் தடைபடும், உடைபடும், அசையும். அதனால் சாவித்திரி நம்ம பக்கம் இருக்கணும். அண்ட் பியூட்டி அண்ட் வண்டர் அப்படின்னு ஒரு லைன் எழுதுகிறார். அழகும் ஆச்சரியமும். அழகுனாலே செல்வம், ஆச்சரியம்னா செல்வம் வந்தால் ஆச்சரியம் வரதான் செய்யும். ஆனந்தமும் கலந்த அற்புதமாச்சே நம்ம சாவித்திரி. அழகு சாவித்திரிக்கே உரியது. அவள் வந்துட்டான்னு கண்டிகையில் மயிலெல்லாம் வந்து வலம் வர்றாங்களே, ஏன்? அழகு ப்ளஸ் அழகு. அழகினுடைய அந்த தேவதை நம்மோடு இருந்தால் செல்வத்துக்கு பஞ்சமில்லை. என்னுடைய அனுபவம். ஃபிக்ஸ்டு வித்து கோல்டு பேனல் அப்படின்னு ஒரு வரி எழுதுறாரு. அப்படின்னா நம்மளை வடிவமைத்து காப்பாலாம். எப்படி காப்பாலாம்? பொன் தகடால் வடிவமைத்து நம்மளை காப்பாளுங்கிறாரு. செல்வ தகடால் நம்மளை பாதுகாக்கிறாருன்னா அப்போ நம்மக்கிட்ட எவ்வளோ செல்வம் இருக்குது? நம்மக்கிட்ட எவ்வளோ செல்வம் இருந்தால் செல்வத்தகடால் பாதுகாப்பா? சாவித்திரியை சரியாக புரிஞ்சுன்றவங்களில் நானும் ஒருத்தன். அவளுடைய பராக்கிரமம், அவளுடைய சக்தி என்னங்கிறத இந்த யுகம் என்று தெரிந்து கொள்ள போகிறது தெரியாது. நான் தெரிஞ்சுக்கிட்டேன், முடிஞ்ச வரைக்கும் சொல்லின்னு இருக்கேன். அவள் தான் செல்வம். அந்த செல்வத்திட்ட போய் செல்வம் கேட்க தேவையில்லை, அவளை தொட்டால் போதும். அந்த புத்தகம் முழுவதும் நிறைந்திருக்கிற அந்த மந்திர வரிகளில் கொஞ்சம் நமக்கு பிடிச்ச ஈஸியாக சுலபமாக எது நுழையிறோ வாயில் 4 வார்த்தை சொன்னால் போதும். இப்போ குடும்பத்தில் வளம் பெறணும்னு நிறைய பேருக்கு அந்த ஆசை இருக்குது. ரெடிசன்ட் வித் தி க்ளோரி ஆஃப் தி அன்சீன் அப்படின்னு சொல்கிறார். நமக்கு தெரியாத பெருமைமிக ஆசீர்வாதத்தால் நம்மை நிரப்புவார். பெருமைமிக ஆசீர்வாதம் சும்மா ஏனோ தானாங்கிறது இல்லை, பெருமைமிக ஆசீர்வாதத்தால் நம்மை நிரப்புவாள். அப்போ தானே குடும்பம் லட்சுமராட்சமாக இருக்கும். அண்ட் ஆல் தட் வாஸ் டெஸ்ட்ராய்டு மஸ்ட் பி ரீபில்ட் அப்படிங்கிறார். அழிந்த அனைத்தும் மீண்டும் அற்புதமாக உருவெடுக்கும். வாழ்க்கையில் நிறைய பேர் இழந்துடுறாங்க.
இழந்துட்டா திரும்பி கிடைக்குமா? மீண்டும் பெற முடியுமா? பதவி, சொத்து, ஆரோக்கியம், புகழ், என்ன எதுவாக இருந்தாலும் மீண்டும் பெற முடியுமான சாவித்திரிட்ட பெற முடியும். அழிந்த அனைத்தும் மீண்டும் அற்புதமாக உருவெடுக்கும்ங்கிறார். குடும்பத்தில் இது தேவையில்லைன்னு யாரும் சொல்ல முடியும்? அண்ட் ஓல்டு எக்ஸ்பீரியன்ஸ் லேபர்ட் அவுட் ஒன்ஸ் மோர் அப்படின்னு ஒரு வரியை சொல்கிறார். அப்படின்னா அனைத்து பழைய அனுபவங்கள், நமக்கு அனுபவங்கள் நிறைய பழசு இருக்குது, இதெல்லாம் தொடர்ச்சி அறிஞ்சிட்டு ஒரு புதுமை பிறக்குங்கிறார். அதானே வேணும் வாழ்க்கையில், புதுமை வேணும், பழசை தொடர்ச்சி அறிஞ்சிடணும். அதுக்கு சாவித்திரி விட்டால் வேறு ஆள் கிடையாது. அவர் சொல்கிறார் பகவான் 3ஆம் பக்கத்தில், as if a soul long deed were moved to life. இறந்து கிடக்கிற ஆன்மா, ஆன்மாங்கிறது எவ்வளோ வசதி, இறைவனுடைய ஒரு பகுதி தானே, அது இறந்து கிடக்குது. சில பேர் வாழ்க்கையில் இறந்து கிடக்குதுங்கிறார். அவங்களுக்கு சாவித்திரி உபகாரம் செய்ய முடிவு பண்ணிட்டான்னா, சாவித்திரியோட உதவி கிடைச்சிடுத்துனா இறந்து கிடக்கிற ஆன்மா மீண்டும் மலரும். வாழ்விலே அற்புதங்கள் நடக்கிறதுக்கு மீண்டும் எழுந்து அவர் நடமாடணும் இல்லை, அந்த ஆன்மா நடமாடணும் இல்லை. ஆன்மாவே இறந்து போச்சுன்னா லைஃபே முடிஞ்சு போச்சு. லைஃப் முடிஞ்சு போனவங்களுக்கு தானே சாவித்திரி இழந்த உயிரை மீட்டிட்டு வர்றா, இழந்த செல்வம் மீட்டிட்டு வர்றா, இழந்த புகழ், இழந்த ஆரோக்கியம் எல்லாமே. அப்போ சாவித்திரியினுடைய கிருபை இருக்கும் பொழுது லைஃப் முடிஞ்சு போச்சுன்னு இருந்தால் கவலைப்பட வேண்டியதில்லை. மறுபடியும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். வந்து சேரு, கண்டிகையில் வந்து அவள் காலப்பொடி, மீண்டும் அந்த மறுவாழ்வு கிடைக்கலன்னா நான் பொறுப்பேற்றுக்கிறேன். எந்த தைரியத்தில்? அவளை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். இன்னும் எல்லாருக்கும் தேவையான நமக்கு இருக்கிற நோய் நொடி நீங்கணும் இல்லை, அதை பற்றியும் சாவித்திரியில் சொல்லியிருக்கார். தி டார்க்னஸ் ஃபெயில்டு அண்ட் ஸ்லிப்டு லைக் எ ஃபேலிங் கிளாக் அப்படிங்கிறார். அப்படின்னா இருள் தோற்றம் நம்மிடமிருந்து, அதாவது வாழ்வின் திரையிலிருந்து அல்லது மனத்திரையிலிருந்து விலகி செல்லும். அது விலகினா போதுமே. ரீக்ளீனிங் பாடி ஆஃப் எ காட் அப்படின்னு ஒரு வரியை சொல்கிறார். கடவுளின் உருவத்தை நம்முள்ளே பதிய வைக்கும். நமக்குள்ள கடவுள் வந்து போகிறதில்ல, அந்த உருவமே நமக்குள்ளே பதிஞ்சிடும். எ கிளாமர் ஃப்ரம் அன்ரீச்டு டிரான்செண்டன்சஸ் அப்படின்னு சொல்கிறார். சாவித்திரியினுடைய ஒளி இந்த புவி வாழ்வின் எல்லைக்கு அப்பால சென்று அதில் உள்ள எல்லா வளங்களையும் அப்படியே மாயமாக நம்ப முடியாத வகையில் கொண்டாந்து நம்மக்கிட்ட சேர்த்தோம். நம்ப முடியாது. ஆல்மோஸ்ட் தி டே எபிபனி வாஸ் டிஸ்க்ளோஸ். அவள் நம்மை கண்ட நாளிலிருந்து பேரானந்தம் நம்மை சூழ்ந்துடும். இது சூழும்போது நம்மக்கிட்ட இருக்கிற புலம்புலாம் போயிடும். நோய் போகணும்னா முதல்ல நம்ம புலம்பல் போகணும். எ லோன்லி ஸ்ப்ளெண்டர் ஃப்ரம் தி இன்விசிபிள் கோல் அப்படின்னு எழுதுகிறார். நம் கண்ணுக்கு தெரியாத ஆனந்தம் நம்முள்ள அப்படியே வந்து மூழ்கிறத நாம் உணரலாம். இப்போ நான் டே டு டே லைஃப்பில் திடீர்னு எனக்கு ஒரு உணர்வு வரும். அது மகிழ்ச்சியாக உள்ள நுழையிறது தெரியும், ஒரு பேரானந்தம் உள்ள என்ட்ராகிறது தெரியும், ஒரு இனம் புரியாத ஆனந்தம் என்னை ஏதோ அரவணைக்குதுன்னு நல்லா தெரியும். ஏதோ ஒரு சக்திக்கு உட்பட்டு நான் என்னை மெய்மறந்து போகிறேன் என்கிற உணர்வு நல்லாவே அனுபவிக்க முடியுது. இது ரொம்ப யதார்த்தமாக எல்லாருக்கும் நடக்கக்கூடியது. இப்போ நான் ஏன் சொல்கிறேன்னா, நான் கூர்ந்து கவனிக்கும்போது அதை வாட்ச் பண்ணுறேன், கண்டுபிடிச்சிட்றேன். அது இந்த கான்சியஸ்னஸ் இருந்ததுன்னா இறைவனுடைய தொடுதலை நாம் உணர முடியும். சாவித்திரி என்கிற ஒரு உலகமகா ஒரு கற்பக விருட்சம், அப்பேற்பட்ட ஒரு பிரபஞ்ச பேரன்னையே நமக்கு குலதெய்வமாக கிடச்சிட்டா. அவளுடைய தொடுதல் ஒன்று போதும், எனக்கு வேறு ஒன்றும் வேண்டாம். வேணுங்கிறது வருது, வேண்டப்படுவது கிடைக்குது, தேவைப்படும் என்று யோசித்தால் அதுவும் வந்து கொண்டே இருக்கிறது. எண்ணுவதுதான் வேலை, மற்றவையெல்லாம் அவர் பார்த்து கொள்கிறார். இப்படிப்பட்ட ஒரு தெய்வ சக்தியை அரவிந்தர் தான் அறிமுகப்படுத்தினார். அந்த அன்னைதான் சாவித்திரி என்று நாம் அறிந்து அவளை, அந்த சர்வ வல்லமையை நாம் சரியாக பயன்படுத்திக்க 24,000 வரிகள் இருக்கு. இன்னும் வேணுமான்னு சொன்னால் அவர் மீண்டும் வருவார், வந்தும் தொடர்வார்.
சாவித்திரியினுடைய தொடுதல் தான் எங்களுக்கு மிகப்பெரிய செல்வம். உங்களுக்கு செல்வம் வேணும்னா அவ காலை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. அவ செல்வத்தை, அவளே செல்வம், அவ வந்துட்டாள்னா உங்களுக்கு குறைவே இருக்காது, வாழ்வில எல்லாமே நிறைவு தான் அப்படின்னு சொல்லி புரிய வச்சிங்க. நமக்கு இந்த பிரபஞ்சம் ஏதாவது ஒரு வகையில நம்மளுக்கு ஏதாவது ஒரு விஷயம் சொல்லி கொண்டே தான் இருக்குது. அது விழிப்பா இருந்து நம்ம பிடிச்சிக்கணும்னா வாழ்க்கையில் எல்லாமே சக்ஸஸ் தான் அப்படின்றதையும் நீங்க சொன்ன விஷயங்கள் மூலிமா நான் தெரிஞ்சுக்கணும். நம்ம பகவான் எழுதிய அந்த சாவித்திரின்ற அந்த 24,000 வரியே செல்வம் தான். இதை விட வேற என்ன செல்வம் வேணும்? இதுல இருந்து நீங்க மாத்திக்கிறது தான் ஒவ்வொரு விஷயமும் அடங்கியிருக்கு அப்படின்னு டெய்லி நீங்க இதை ப்ரேயர் பண்ணாவே போதும், செல்வம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. இந்த செல்வம் வளர்னா சார் வாழ்க்கையில் எங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு அதை பற்றி எங்களுக்கு ஒரு குறிப்பு தந்தது ரொம்ப அற்புதமாக இருந்தது. ரொம்ப நன்றிங்க சார். சார் அடுத்ததாக இந்த வர பேரமர் பற்றி சொல்லுங்கள் சார். சிவபெருமானுக்கும் ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கும் இடையில் உள்ள பேராமூர். காசியில் இறக்கிறது முக்தின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும், சாஸ்திரமே சொல்லுது. காரணம், அங்கே இறந்தால், அதாவது காசியில் சிவபெருமானே நேரில் வந்து அவர் காதில் ராமநாமத்தை சொல்வதாக இன்று வரை நடைமுறையில் நம்ம மக்களுடைய நம்பிக்கையில் இருக்குது. அப்போ இறந்தவர் எப்படி கேட்பார்? சிவபெருமான் சொன்னால் இறந்தவர் எப்படி கேட்பார்னு நமக்கு தோணும் இல்லை? இறந்து போன உடலை சுற்றி சூட்சமமாக ஒரு ஒளி வடிவத்தில் அந்த ஆன்மா அந்த இடத்துல வட்டமிட்டபடி இருக்கும். எது வரைக்கும்னா, இந்த உயிர் போயிடுச்சுல, அந்த இடத்துல ஒரு பஞ்சபூத உடம்பு இருக்குல்ல, அது அழிகிற வரை அது அங்கே தான் இருக்கும், அந்த ஆன்மா அங்கே தான் இருக்கும். அப்போ அந்த உடலை சூழ்ந்து நின்ற அந்த சூட்சம ஒளிங்கிறது தான் நம்முடைய ஆன்மா சொல்கிறோம். அந்த ஆன்மா தான் சூட்சம ஒளியாக சுற்றி இருக்குன்றோம். இந்த பிரபஞ்ச ஒளி அலைகளோட அது மறுபிறவி எடுக்கிற வரைக்கும் அங்கே நின்றுருக்கும். அந்த பிணத்தை சுற்றி இது அங்கே நின்றுருக்கும். இறந்தவுடனே சட்டுன்னு போயிடாது, அது ஒரு குறிப்பிட்ட காலம் அங்கே அந்த பஞ்சபூத உடல் அழிகிற வரை இருக்குங்கிறார். இப்போ இந்த சூழ்ந்து நிற்கிற இந்த சூட்சம ஒளி, அந்த ஒளி நமக்கு தெரியாது, ஆனால் சிவபெருமானுக்கு தெரியும்ல. அவர் இறந்து போன காதில் சொல்ல மாட்டார், அந்த சூட்சம உடலாக இருக்கிற அந்த பஞ்சபூத உடலினுடைய காதிலே போய் அந்த ராமநாமத்தை, அந்த தாரக மந்திரத்தை சிவபெருமான் காதிலே ஓதுகிறார். எங்கே? காசியில் மணிகர்ணிகா அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது, ஒரு படித்துறை. அந்த படியில் தான் நூற்றுக்கணக்கான பிணங்களாக வருகிறது, எரிக்கப்படுகிறது, சிலது தண்ணீரை தள்ளிவிடப்படுகிறது, சிலர் அங்கு வந்து இறக்கிறார்கள், இறக்கும் தருவாய் அங்கு வந்து விடுவார்கள். என்றைக்கு ஒரு உடல் வந்து எரிக்கப்பட்டு தீயிடப்பட்டு அந்த காசியிலே இந்த வழக்கம் ஏற்பட்டதோ, இன்று வரை எரிந்து கொண்டிருக்கிறது நூற்றுக்கணக்கான பிணங்களாக. என்று தொடங்கப்பட்டதென்று யாருக்கும் தெரியாது, இது எப்பொழுது முடியும் என்றும் யாருக்கும் தெரியாது, அது கடவுள் தான் வெளிச்சம். அப்போது சிவபெருமான் வந்து அந்த பிணத்தினுடைய காதில் ராமநாமம் சொல்கிறத யாராவது பார்த்தாங்களா? யாரும் இல்லை. அப்போ அது எப்படி நம்புறது? ஆனால் ஒருவர் அதை பார்த்திருக்கிறார்னு தகவல் கிடைச்சது. இந்த தகவலை நேரடியாக பார்க்கிற வாய்ப்பு அங்கே காசியிலே இருக்கிற படகோட்டிகளுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது. திடீர்னு ஒரு பெரியவர், அவர் பாட்டுக்கிட்டு அந்த பிணங்கள் எரிந்து கொண்டிருக்கிற அந்த இடத்துக்கு கிட்டக்க போய் அந்த பிணத்தை பார்த்தபடியே சிரிச்சுக்கிட்டே உட்காந்து தியானத்தில் ஆழ்ந்து ரொம்ப மௌனமாக உட்காந்துருக்கார். ராமகிருஷ்ணரும் வங்காளத்தில் தான் பிறந்தவர், நம்ம அரவிந்தரும் வங்காளத்தில் தான் பிறந்தவர். அரவிந்தருக்கு சாவித்திரி எப்படி முக்கியமோ, ராமகிருஷ்ணருக்கு காளி ரொம்ப முக்கியம். காளி தான் அவருக்கு எல்லாமே. அப்போ அந்த மணிகர்ணிகா அந்த படித்துறைக்கு போய் அங்கே உட்கார்ந்த பரமஹம்சர் அவருக்கு ஒரு சமாதி நிலையை திடீரென்று வந்துவிட உடனே அவர் தியானத்தில் ஈடுபடுறார். படகோட்டிகளுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியம். அவர் பாட்டு வந்தார், உட்காந்து கண்ணை மூடிக்கிட்டாரு, சிரிக்கிறார் இடையில இடையில வேற. என்னாச்சு, ஏதோ பைத்தியம் பிடிச்சி போச்சான்னு அவங்கெல்லாம் பேசிக்கிறாங்க. திடீர்னு அவருக்கு தியானம் கலைஞ்சி அப்போ பேச ஆரம்பிக்கிறார். ஒரு வெண்மையான நிறம், ஒரு வண்ணம் கலந்த ஜடாமுடியோடு ஒரு புருஷர் இந்த சூட்சம உருவத்தின் வழியே அவர் அங்கே வந்து அந்த வலது காதிலே ராமநாமத்தை சொல்வதை நான் என் கண்ணால் இப்பொழுது நான் பார்க்கிறேனுங்கிறார். இப்போ பரமஹம்சர் சொல்கிறத அந்த இடத்துல அப்படி கிடையாது, நாங்கள் பார்க்கல, அதனால் நம்ப மாட்டோம் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு மகா யோகி தேஜஸோட காளியினுடைய அம்சமே வந்து உட்காந்து அந்த காட்சியை பார்க்குறார்.
இப்போ சிவபெருமானுடைய ஒரு பேரன்பு, காளியினுடைய அந்த அன்பு, அந்த பாத்திரம் என்பது ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்பது காளியே அவர்தான் காளி. அந்த இடத்துல இந்த சம்பவத்தை சிவபெருமானுடைய காட்சி கண்ணில் படுதுன்னா அப்போ ராமகிருஷ்ணர் எவ்வளோ பெரிய தவ யோகின்னு நம்ம பார்க்கணும். சாதாரணமாக தெரியாது. சிவபெருமானுடைய அந்த காட்சியை பரமஹம்சருக்கு ஏன் காமிச்சாரு, ஏன் இதை உணர்த்துறாருங்கிறது நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, காசிங்கிற சரித்திரம், ராமகிருஷ்ணனுடைய வரலாறுங்கிற நூலெல்லாம் இந்த காட்சி விரிவாக சொல்லப்பட்டிருக்கு. இதுலேருந்து நமக்கு என்ன செய்தி, அதை தான் நம்ம பார்க்கணும். இந்த பிறவியில் நம்ம பல பாவங்களை செய்திருந்தால் அவையெல்லாம் அழிந்து ஒரு புதிய பிறவி எடுப்பதற்கான வாய்ப்பை சிவபெருமான் கொடுக்குறார். எப்படி கொடுக்குறார்? காசியிலே இறக்கும் பொழுது அந்த சூட்சம உடலிலே காதிலே ராமநாமத்தை சொல்லி நமக்குண்டான அந்த கர்மத்தை காணாமல் அடித்து நமக்கு ஒரு புண்ணிய பலன்களை கொடுத்து புதிய பிறவியை எடுக்க வைப்பதற்காக ராமநாமத்தை சொல்லி நம்மை அவர் புது பிறவிக்கு வித்துடுறார் இல்லையா? அந்த சிவபெருமானுடைய காட்சியை பரமஹம்சருக்கு உணர்த்துவதன் மூலம் பரமஹம்ச தன் வாழும் சரித்திர காலத்திலே அவர் இதை உலகுக்கு சொல்வதனாலே எல்லோரும் அந்த காசியிலே போய் மரணித்து அந்த சிவனுடைய சொற்களால் ராமநாம மந்திரத்தால் மீண்டும் நற்பேறு அடைவதை இந்த உலகம் இன்று அதை வாய்ப்பாக பயன்படுத்திக்குது. அப்போது ஒரு விஷயம் உலகத்தில் மகான்களுக்கு யோகிகளுக்கு தெரிஞ்சாதான் அது உலகத்துக்கு போய் சேரும். அப்போ அதை கூர்ந்து கவனித்து அந்த பேரன்பை கண்டறிந்து உலகத்துக்கு சொல்லணும்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர் மாதிரி எவ்வளையோ சித்தர்கள் மகான்கள் இந்த உலகத்தில் இறைவனுடைய பேரன்பை புரிந்து நமக்கு நிறைய வகையில் உணர்த்திருக்காங்க. நாமளும் நிறைய பேராமுறை பார்க்குறோம். அதனால் தெரிந்தும் தெரியாமலும் செய்கிற பாவங்களையும் புண்ணியங்களையும் அதையெல்லாம் நிவர்த்தி செய்து ஒரு புது பிறவிக்கு வழி செய்யக்கூடிய சிவபெருமானுடைய அந்த கருணையை ராமகிருஷ்ணர் நமக்கு எடுத்து சொன்னதைப் போல நாமும் வாழ்ந்து காட்டி எல்லோருக்குமாக முன்மாதிரியாக இருக்கணுங்கிறது தான் இந்த பேராமும் நமக்கு சொல்லுது. ஏன் காசியில் எரிக்கப்படுகிற பிணங்கள் நாற்றம் அடிப்பதில்லைன்னா, சிவபெருமானே அந்த சூட்சம உடலின் காதுகளில் ராமநாமத்தை சொல்வதால் தான். அப்படி சொல்லப்படுவதாலேயே அந்த பிணங்கள் துர்நாற்றம் பேசுவதில்லை. ஒரு பிணம் எரிஞ்சாலே ஊரே நாரும். ஆனால் ஆயிரக்கணக்கான பிணங்கள் எரிக்கப்படுது, எந்த வாடையும் இருக்கிறதில்லை. காரணம் ராமநாமம். சிவபெருமான் ஓதும்போது தெய்வ சாநித்தியத்தில் அங்கே வாடை வருமா? இன்னைக்கு சொன்ன இந்த பேராமூர்லேருந்து இந்த காசியினுடைய புனித தன்மையை பற்றி இன்னைக்கு தெரியாதவங்கெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு அரிய வாய்ப்பு. சிவபெருமானே ராமநாமத்தை இருந்தவங்க காதில் சொல்றதுனால தான் அந்த காசியில் பிணம் வாடை வராது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும். இதுக்கு எல்லாத்துக்குமே மக்கள் என்ன எதிர்கேள்வி கேட்பாங்களோ அதுக்குண்டான கேள்வியை நீங்களே கேட்டுட்டீங்க சார். அப்போ நாங்கள் எதை வச்சு நம்புறது, இதெல்லாம் உண்மையா அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டா நம்ம ராமகிருஷ்ணர் பரமஹம்சர் சாட்சியாக சொல்லி புரிய வச்சுட்டீங்க. இவர் தான் சாட்சி, இவர் மூலியமாக தான் இந்த உலகத்துக்கு இது ஃபுல்லாக விஷயமும் பரவுச்சு. அதனால தான் எங்கே இருந்தாலும் எல்லாருமே அங்கே போயிட்டு கடைசி அஸ்தியை அங்கே தான் விடணும், அங்கே தான் எரிக்கணும் அப்படின்ற ஒரு நடைமுறையை கொண்டு வந்தாங்க அப்படின்றதையும் இன்னைக்கு தெரிஞ்சுக்கணும் சார். எந்த அளவுக்கு அவர் மீது சிவபெருமானுக்கும் காளிக்கும் பேராமூர் இருந்தால் அவங்க 2 பேருடைய சாட்சியாக அவர் இருந்திருப்பாரு அப்படின்றதையும் இன்னைக்கு புரிஞ்சுக்கணும் சார். ரொம்ப நன்றிங்க சார். சார் அடுத்ததாக இந்த வார சிந்தனைகள் பற்றி சொல்லுங்கள் சார். சிங்கமாகவே இருந்தாலும் படுத்துக்கிட்டே கிடந்தோம்னா பூவா வராது, ஓடினா தான் கிடைக்கும். சிங்கம் காட்டில் ஓடினா தான் கிடைக்கும். தங்கமாக இருந்தாலும் சரி, அந்த நெருப்பை தாங்கினா தான் நகையாக ஜொலிக்க முடியும். அதனால் டைம் நல்லா இருக்குது, டைம் நல்லா இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அது சரி, நம்ம ஒர்க் பண்ணணும்ல. ஒர்க் பண்ணாமல் டைம் நல்லா இருக்குன்னா வேலை செய்யாது. ஒரு குதிரை நின்றுனே இருந்ததுன்னா அதுக்கு எந்த பலனும் கிடையாது, அந்த குதிரைக்கு மதிப்பு கிடையாது. இந்த ஓடிக்கிட்டே இருக்கிற குதிரைக்கு தான் மதிப்பு உண்டு. புரியுதுங்களா? வாழ்க்கையும் அப்படி தான். ஓடிக்கொண்டே இருப்பவருக்குத்தான் மதிப்பு. நின்றுட்டிங்கன்னா மதிப்பில்லை. இப்போது மனிதர்களுக்குள்ளே நிறைய இடத்துல வன்முறை நடக்குது. அதை நம்ம ஒரு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா அது ஒரு மனநோயாக இருக்குது. அந்த வன்முறைக்கு பின்னாடி ஒரு நோய் இருக்குது, அது மனநோய் தான் காரணம்னு அறிவியல் சொல்லுது. இதே விலங்குகள் அடிச்சுக்கிச்சு, விலங்குகளுக்குள்ளே வன்முறை வந்துருச்சுன்னா அது ஒரு இயல்பு, அது நேச்சுரல். அதை போய் ஏன் இப்படிலாம் பண்ணுறதுன்னு நம்ம சொல்ல முடியாது. விலங்குகளுக்கு அது ஓகே, ஆனால் மனிதனுக்கு அது ஓகே கிடையாது. அது நோய். தலைக்கணத்தை தவிர்க்கணும். தீக்குச்சி கூட பார்த்திங்கன்னா அந்த தலைக்கணம் போனால் தான்
இந்த ஒளியே வருது. தீக்குச்சிக்கு ஒளி எப்போ வருதுன்னா தலக்கணம் போனால் தான் வருது. அப்படி தான் நம்ம வாழ்க்கையிலையும் இந்த தலக்கணம் போனால் தான் ஒளி வருங்கிறது இது மூலம் நம்ம தெரிஞ்சுக்கணும். நீங்கள் வாழ்க்கையை முழுசாக நீங்கள் வாழ்ந்துட்டிங்கன்னா உங்களுக்கு மரணத்தை கண்ட பயம் வராது. நீங்கள் சரியாக வாழலைன்னா பயந்துன்னு இருப்பீங்க. எப்போ இறந்துருவோமோன்னு ஒரு பயம் இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய விரோதிகள் உங்களை பற்றி சொன்னாங்கன்னா கொஞ்சம் கூர்ந்து கேட்கலாம். விரோதியாக இருந்தாலும் நம்மளை பற்றி முழு உண்மையை சொல்லுவாங்க. அவங்க விரோதி நினச்சி நீங்கள் கேட்குறத அவாய்ட் பண்ணிடக்கூடாது. அவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நமக்கு தெரியாது. அந்த இடத்துல பார்த்துக்கணும். இப்போ நீங்கள் ஏடிஎம் மிஷினில் போனீங்கன்னா கொஞ்சம் அழுக்கான பணத்தை போட்டிங்கன்னா அது ஏற்றுக்காது, ரிஜெக்ட் பண்ணிவிடும். ஆனால் அது அழுக்கான பணம் கொடுத்தா நீங்கள் வாங்கிக்கணும். இதுதான் வாழ்க்கை. புரியுது உங்களுக்கு? நாம் சரியாக இருக்கணும், ஆனால் அவங்க சரியாக இருக்க மாட்டாங்களாம். வேறு வழி இல்லை. இப்படி தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இப்படி எடுத்துக்கணும். இப்போ இதுதான் வாழ்க்கைன்னு எடுத்துக்கணும். இப்போ நடுக்கடலில் நீங்கள் போனீங்கன்னா ஒரு அமைதி, ஒரு மௌனம், அலையில்லாத அழகான ஒரு அந்த நீர் படலத்தை பார்க்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு சின்ன ஷேக் கூட இருக்காது. அந்த அழகான அமைதியான ஒரு கடல் பரப்பை நீங்கள் அடையணும்னா ஏராளமான ஆர்ப்பரிக்கிற கடல் அலைகளை தாண்டி போயிருக்கணும். நீங்கள் அங்கே போனால் தான் அது கிடைக்கும். வாழ்க்கையில் தொடக்கத்திலே உங்களுக்கு அமைதி கிடைச்சிடாது. கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா ஒரு அமைதி கிடைச்சிடும், ஒரு அழகான ஆனந்தத்தை அனுபவிக்கலாம். ஆனால் கொஞ்சம் தொடக்கத்தில் அப்படி தான் இருக்கும். இந்த வாழ்க்கையை இப்படிலாம் புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய சிந்தனைகள் இருக்குது. பார்ப்போம். இந்த வார சிந்தனைகளும் எங்களுக்கு ரொம்ப பயனுள்ள சிந்தனையாக எங்களுக்கு யோசித்து சொன்னீங்க. ரொம்ப நன்றிங்க சார். சார், அடுத்ததாக ஒரு கேள்விங்க சார். இப்போ நிறைய வீட்டில் வந்து கணவன்மார்கள் வந்து பொறுப்பில்லாமல் அவங்க ஒரு இதாக சுற்றுறதுனால ரொம்ப வீட்டில் ஒரு பிரச்சனையும் வருது. அதே சமயம் ஒரு சில வீட்டில் வந்து மனைவிமார்கள் பொறுப்பில்லாமல் இருக்கிறதுனாலையும் சில வகையான பிரச்சனைகள் வருது. கணவனும் இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, இவங்க ரெண்டு பேருமே இப்படி ஆவறதுக்கு உண்டான சூழல் என்ன? ஏன் அந்த மாதிரிலாம் நடந்துக்கிறாங்க? இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் சார்? 10 பேருக்கு ஒருத்தருக்கு இந்த மாதிரி லைஃப் அமைஞ்சிருக்கு. ஒன்று கணவன் எடக்கு, இல்லை மனைவி எடக்கு. இது நம்ம லைஃப்பில் பார்க்குறோம். அதாவது அன்னை பகவானுடைய கருத்து என்னென்னா, அதிகமாக திறமை இருந்தால் ஆண்டவன் பெரிய பொறுமையை கொடுக்குறாரு. அந்த பொறுமையை புரிஞ்சுக்கிட்டோம்னா இறைவன் நம்ம பக்கம் இருக்கிறது தெரியும். இந்த பெரிய சிரமம் வந்திருக்கு இல்லையா, பொருத்தமில்லாமல் வந்திருக்கு இல்லையா, அது ஒரு பெரிய வாய்ப்பாக மாறுறதை நம்ம பார்க்கலாம். அது ஒரு நல்ல அறிகுறியாக எடுத்துக்கணும். அது கடைசியில் தான் தெரியும். இப்போ என்னோடய வாழ்க்கையில் ஒரு காலகட்டத்தில் ஒரு 30 ஆண்டுகள் கேள்விக்கு பதிலே இல்லை. எந்த மதத்தாலையும் பதில் சொல்ல முடியல. எனக்கே இப்படியா, எதற்காக எனக்கு இந்த சோதனை, இந்த அவமானம், ஏன், அர்த்தம் இல்லையே, கேள்விக்கு பதில் இல்லை. 30 ஆண்டுகள் பதிலே இல்லை. அன்னையிடம் வந்த பிறகு தான் அரவிந்தரும் அன்னையும் ஒரு வரியில் கொடுத்த விளக்கம், உனக்கு பெரிய அதிர்ஷ்டமும் பெரிய வாய்ப்பும் உனக்கு இருப்பதால், அதற்கான தகுதி வாய்ந்த ஒரு இடத்துக்கு நீ வரவேண்டி இருப்பதால், இந்த சாதாரண, இந்த அற்பமான, ஒன்றுமில்லாத மாயையான ஒரு வாழ்க்கையை நீ தொடைத்தெறிய, தூக்கி எறிய தயாராகு என்று அரவிந்தர் சொன்ன அந்த அமுதமொழி பின்னால் எனக்கு வரக்கூடிய இன்று செய்து கொண்டிருக்கிற ராயல் சர்வெண்ட் என்ற அற்புதமான தெய்வீக சேவை எனக்கு இன்றைக்கி கிடச்சிருக்குன்னா, அன்றைக்கி பொருத்தமில்லாத வாழ்க்கை என் வாழ்க்கையை புரட்டி போட்டதுனால தான் இன்றைக்கி புரிஞ்சிருக்குல்ல. அப்போ வாழ்க்கை துவம்சம் பண்ணதுன்னா ஒரு அதிர்ஷ்டம் பெருசாக காத்திருக்குன்னு அர்த்தம். உங்களையே உதாரணமாக வைத்து எங்களுக்கு இதுக்குண்டான பதில் எங்களுக்கு கொடுத்துட்டீங்க. ரொம்ப நன்றிங்க சார். அடுத்ததாக இந்த வாரம் ஆசிரம தகவல் பற்றி சொல்லுங்கள் சார். ஒரு அமெரிக்க பெண்மணி ருத்ராட்ச மாலை அணிந்து கொண்டு அன்னையை சேவிக்க போனார். அன்னையை பொறுத்தவரை சிவபெருமான் தீயவைகளை அழிக்கக்கூடிய கடவுள். அந்த உருவங்களை, அவருடைய உருவத்தை, அம்சத்தை தாங்கிய ருத்ராட்ச மாலைக்கு பதிலாக நான் துளசி மாலை தரேன்னு கொடுத்தாங்க. துளசி மாலையை அந்த அம்மா போட்டுக்கிட்டாங்க. இன்னொரு கட்டத்தில் ஒரு விலை உயர்ந்த ருத்ராட்ச மாலையை ஒருத்தர் இன்னொரு பெண்மணிக்கு அன்பளிப்பாக கொடுத்துருக்காங்க. அதை அணிஞ்சுட்டு அன்னைக்கிட்ட போயிருக்கார் தரிசனம் பெறுவதற்கு. அப்போது இந்த ருத்ராட்சத்தை அணிய வேண்டாம், அதை என் போட்டோ மேலே மாட்டிடு, உனக்கு நான் துளசி மாலை தர, அதை போட்டுக்கோ. ஏன் மதர் ருத்ராட்சத்தை அணிய வேண்டாம்னு சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது கொஞ்சம் தைரியம் வேறு வேணும்.
ஒரு சன்னியாசியாக இருந்தால் அவங்களுக்கு ருத்ராட்சம் ஓகே. நம்மெல்லாம் குடும்பத்தில் இருக்கிறதுனால துளசி காத்தல் தெய்வமான கிருஷ்ணனுடைய அம்சம் உள்ள துளசி அணிகிறது நல்லது. ருத்ராட்சம் அணியக்கூடாதுன்னு சொல்லலை, குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு ஒத்து வராது, சரி வராது. சிவனுக்குரிய அந்த தைரியமும் அவர் தீயவைகளை அழிக்கக்கூடிய போர்க்குணம் உள்ள ஒரு சந்நியாச வாழ்க்கைகளோருக்கு அது பலமான ஒரு மாலை. அதனால் துளசி தான் சரியாக வரும். ருத்ராட்சத்தை எல்லோரும் அணிவதை தவிர்க்கணும். அதற்குன்னு சில பிரத்யேக தகுதி தேவைப்படுதுன்றது அன்னையோட அபிப்பிராயமாக இருந்தது. இந்த விஷயங்கள் வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் கூட இருந்ததுங்க சார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது. எல்லாருமே துளசி மாலை கண்டிப்பாக போட்டுக்குவோம், அது தெரியும். ஆனால் இந்த ருத்ராட்ச மாலையை வந்து கண்டிப்பாக போடுறதுக்கு எல்லாருமே யோசிப்பாங்க. அது என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னும் போது இன்றைக்கி அன்னை சொன்ன பதிலை வந்து இன்றைக்கி இந்த ஆசிரம தகவல் மூலிமா எங்களுக்கு ஸ்பெஷலாக சொல்லி புரிய வச்சதுக்கு ரொம்ப நன்றிங்க சார். நன்றி, வணக்கம். எங்கும் சிவாய, எதிலும் சிவாய, யாதும் சிவாய, யாவும் சிவாய, உடலும் சிவாய, உயிரும் சிவாய, வேதம் சிவாய.